யோபுவை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். செய்ய நினைப்பதை தடுப்பவர் யார் என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு வைராக்கியமாக இன்றைக்கு நீங்க யாராக கிறிஸ்துவை பார்க்கின்றீர்கள்? நான் யாராக கிறிஸ்துவை பார்க்கின்றேன்? நம்மை சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மாணவர்களே, மத்தேயு 16வது அதிகாரம் 13 சில வசனங்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறான். பழைய ஒரு சிறந்த வெளிப்பாடாக அங்க பார்க்கின்றோம். சீமோன் பேதுரு சொல்றாரு, மற்றவங்க எப்படி வேணா சொல்லட்டும், நாங்க சொல்றோம் ஆண்டவரே, நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகின்றார். தச்சனுடைய குமாரன் என்று சிலர் கேலி பண்ணினார்கள், வேதத்திலே பார்க்கின்றோம். யோபுவை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். செய்ய நினைப்பதை தடுப்பவர் யார் என்று சொல்லுகின்றார். அப்படி ஒரு வைராக்கியமாக இன்றைக்கு நீங்க யாராக கிறிஸ்துவை பார்க்கின்றீர்கள்? நான் யாராக கிறிஸ்துவை பார்க்கின்றேன்? நம்மை சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம பார்க்கின்ற விதம் எப்படியாக இருக்கின்றது? இதே யோபுவின் மனைவி சொல்லுகிறா, நீ உன்னை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, தூஷித்து நீ வா அப்படின்னு சொல்றா. ஆனா அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாம வைராக்கியத்தோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு பட்டணத்திலே ஒருவர் நல்ல ஹோட்டல் நடத்திட்டு வந்தாரு. ஆனா இந்த கோவிட் டைம் வந்த பொழுது ஹோட்டல்கள் எல்லாம் மூடின பிறகு அவர் பெரிய லாஸ்க்குள்ள போய் சகலத்தையும் இழந்து விட்டார். இழந்து விட்ட பிறகு அவர் மனைவி பிள்ளைகள் கூட அவரை இகழ்ந்து அவரை விட்டு போயிட்டாங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் இல்லை, ஆனால் அப்படியே போய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலையோடு கூட அவர் தற்கொலை செய்து கொள்ள போகின்றார். அப்பொழுது ஒரு நபரை சந்தித்த பொழுது தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, யோபுவை குறித்து அவர் சொல்லும் பொழுது, சரி நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல திறந்திருந்த ஒரு ஆலயத்துக்குள்ளாக சென்று ஜெபித்து வந்தாராம். பிரியமானவர்களே, அந்த கோவிட் சமயம் முடியும் பொழுது சரியாக இன்னொரு நபரை மீட் பண்றாரு. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 3 ஹோட்டல் இருந்தது, ஒரு பிரான்ச்சை மாத்திரம் என்னால் எடுத்து நடத்த முடியல, நீங்கள் எனக்கு ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக வந்து சேர்ந்துக்கிறீங்களா? நீங்கள் நடத்துங்க, அதில் வர ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கோங்க, கேபிட்டல் நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இவர் என்ன செய்கிறதுனே தெரியல, எல்லாவற்றையும் இழந்தேன் என்று நினைத்த நேரத்தில் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவருக்கு வழியை திறந்தார். இன்றைக்கு உங்களுக்கு கதவுகள் மூடப்பட்டு இருக்கின்றதா? கவலை வேண்டாம். நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்கிறீங்க? சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கின்ற தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றது. நாங்கள் கவலையோடு கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் கதவுகளை திறந்து நீ சகலத்தையும் எங்களுக்கு செய்து தரும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.